அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்னல் ஜஸ்டிஸ் கவுன்சில்? ஐக்கிய நாடுகளின் உள்நாட்டு நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மதன் லோகூர் அப்படிங்கிற இந்திய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மதன் லோகூர் அப்படிங்கிறவர் தான் சரியான ஆன்சர். அடுத்தது consider the following statements அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட் கவர் ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் அட் 25.17%. மத்திய பிரதேஷ் ஹேஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் காடுகள் 25.17% உள்ளது. மத்திய பிரதேசம் அதிக எண்ணிக்கையிலான காடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் கிரீன் கவர் அதை பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கு வெளியாக இருக்கு. இந்தியா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்தியாவோட ஃபாரஸ்ட் கவர் அல்லது கிரீன் கவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25.17% இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 2021 கடைசியாக இந்த ரிப்போர்ட் வந்திருக்கும். இப்போ 2023ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 2 வருஷத்துல பார்த்தோம்னா நமக்கு 1445 சதுர கிலோமீட்டர் வந்து கிரீன் கவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவான திங். டாப் ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் தான். அதிகமான காடுகள், அதிக எண்ணிக்கையிலான அந்த காடுகளின் பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு மத்திய பிரதேசில் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, வேர்ல்ட் மெடிடேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக தியான தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உலக தியான தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிசம்பர் 21 தான் நமக்கு இந்த உலக தியான தினம். ஓகேங்களா? வின்டர் சால்ஸ்டைஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சம்மர் சால்ஸ்டைஸ் டே அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 21. இந்த ஜூன் 21 நம்ம என்னவா அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் யோகா டேவா இது பண்றோம். டிசம்பர் 21 அப்படின்னா வேர்ல்டு மெடிடேஷன் டே. சரியா? அடுத்தது, highly prestigious awards in mathematics and are called the mathematical Nobel prizes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கணிதத்தில் மிகவும் மதிப்புமிக்க விருதுகள் மற்றும் கணித நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீல்ட்ஸ் மெடல் அண்ட் ஏபிள் பிரைஸ் ரெண்டுமே வரும் நமக்கு. சரிங்களா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது ஆன்சர். ஃபீல்ட்ஸ் மெடல் பார்த்தோன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. ஏபிள் பிரைஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸ்ல நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்க மாட்டாங்க. மேக்ஸ்ல நோபல் பிரைஸ்க்கு இணையான பரிசுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீல்ட்ஸ் மெடல் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது, ஏபிள் பிரைஸ் வருஷம் கொடுக்கறது. சரிங்களா? அதான் கேட்டிருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட்லெஸ் பாப்புலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய நாடற்ற மக்கள் தொகை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மியான்மரை சேர்ந்த ரோஹிங்கியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஹிங்கியா ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து மியான்மர் அரசாங்கமுமே எங்க நாட்டை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பங்களாதேஷ், ஏன்னா ரோஹிங்கியாஸ் பார்த்தோம்னா முஸ்லிம்ஸ். சரிங்களா? மியான்மர் பார்த்தோம்னா புத்திஸ்ட் கண்ட்ரி. ஸோ ரோஹிங்கியாஸ் வந்து இவங்க மியான்மர் நாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க எங்க நாட்டை சேர்ந்தவங்களே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பங்களாதேஷுமே பார்த்தோம்னா இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் எங்க ஊரை சேர்ந்தவங்கள மியான்மரை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இவங்க என்னன்னு சொல்றாங்க, ஸ்டேட்லெஸ், நாடற்ற மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ரோஹிங்கியாஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.